டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் சிறுநீர் குடிக்கும் அதிர்ச்சிகரமான போராட்டத்தை அறிவித்துள்ளனர். கடன் தள்ளுபடி, காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 40வது நாளான இன்று விவசாயிகள் சிறுநீர் குடிக்கும் அதிர்ச்சிகரமான போராட்டத்தை அறிவித்துள்ளனர். தமிழகத்திற்கு தண்ணீர், காவிரி நீர் கிடைக்காததால் இந்த போராட்டத்தை நடத்த உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு தெரிவித்தார். இந்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது என டெல்லி போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். டெல்லி ஜந்தர் மந்தரில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கொன்னு தலைமையில் நடைபெற்று வரும் சிறுநீர் அருந்தும் இந்த போராட்டத்தின் நேரலை காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். 100 நாள் இந்த போராட்டத்தை மேற்கொள்வது என்று தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்தில் தற்போது தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஐயா கண்ணு தலைமையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் சிறுநீர் அருந்தும் அதிர்ச்சிகரமான போராட்டத்தை இன்று தொடங்கியிருக்கிறார்கள். கடன் தள்ளுபடி, காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 40வது நாளான இன்று சிறுநீர் அருந்தும் அதிர்ச்சிகரமான போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் நேரலை காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தற்போது டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் மேற்கொள்ளும் இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் சலீம். சலீம், தற்போது நீங்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் விவசாயிகள் என்ன விதமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? அந்த போராட்டம் குறித்த விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க சலீம். அதாவது விவசாயிகள் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு 40வது நாள் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், விவசாயிகள் வாங்கிய கடன்களை தேசிய வங்கிகளிலிருந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வாங்கியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகள் மாநில அரசு கட்டுப்பாட்டில் வருவதால் ஏற்கனவே அந்த கடனை தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லியிருக்காங்க. ஆக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, தேசிய வங்கிகள்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. ஆக தேசிய வங்கிகளின் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட வேண்டும். மத்திய அரசு அப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடும் வரை டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி 40 நாளுக்கு முன்னாடி விவசாயிகள் இங்க வந்தாங்க. வரும்போது என்ன சொன்னாங்க, 100 நாள் போராட்டம் நாங்க டெல்லியில நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 100 நாள்ல இன்னைக்கு 40வது நாள். ஒவ்வொரு நாளும் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் ஒவ்வொரு விதமான போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில தமிழக விவசாயிகள் இன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க சிறுநீர் அருந்தி போராட்டத்தில் ஈடுபட போறோம். எங்களுடைய நிலைமை இதுதான். ஏன்னா விவசாயத்துல லாபகரமாக எதுவுமே நடக்கவில்லை. விவசாயத்துல எதுவுமே லாபகரமாக இல்லை என்பதால் விவசாயிக்கு வருமானமே கிடையாது. விவசாயிகள்லாம் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் தான் இருக்கிறார்கள். நாங்க இப்பொழுது ஐயா கண்ணு செய்தியாளர்கள் சந்திக்கும் காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் ஐயா கண்ணு பேசுவார். சலீம், இப்போ அவங்க சிறுநீர் அருந்தக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு அங்கு ஏதேனும் எதிர்ப்பு ஏதேனும் தெரிவிக்கவில்லையா? காவல்துறையினர் ஏதேனும் தடை விதித்தார்களா? அது பற்றி ஏதேனும் தகவல் இருக்குதா சலீம்? காவல்துறையினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். காவல்துறையினர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி போராட்டம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி போராட்டம் பண்ண உங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. டெல்லி ஜந்தர் மந்தரில் அமைதியான முறையில் உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் நடத்தாமலே தவிர இம்மாதிரியான போராட்டங்களை இங்கே நடத்தக்கூடாது. வேண்டுமானால் நீங்க தமிழகத்துக்கு போய் நடத்திக்கோங்க, டெல்லியில நாங்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே விவசாயிகளின் பிரதிநிதிகளை அழைத்து கொண்டு டெல்லி போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். பேச்சுவார்த்தை முடிந்ததும் விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி போலீஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி போராட்டத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் எங்கள் போராட்டத்தை நாங்கள் எப்படி கைவிடுவோம்? நாங்க ஆரம்பிச்சதை இங்க டெல்லியில முடிச்சிருவோம். அதன் பிறகு தமிழகத்துக்கு போய் நாங்க என்ன போராட்டம் பண்றது அப்படிங்கறத நாங்க பேசி முடிவெடுப்போம். அது எங்களுக்கு டெல்லி போலீஸ் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் டெல்லி போலீஸ் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இருப்பினும் எங்களுடைய போராட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள். சலீம், தொடர்ந்து தற்போது தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் திரு ஐயா கொண்டு பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சியை காணலாம் சலீம்.
சந்திக்க மறுத்துவிட்டார். நாங்கள் என்ன பண்ணோம்? எலிக்கறியை தின்னோம், பாம்பு கறியை தின்னோம். அதுமல்ல நிர்வாணமாக ஓடி பார்த்தோம், ஒண்ணுமே நடக்கல. இன்றைக்கு மனித மூத்திரத்தை யூரினை குடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தோம். போலீசார் எங்களை குடிக்க வேண்டாம் என்று கூறினார்கள், எல்லோரும் குடிக்க வேண்டாம் என்று கூறினார்கள். ஆனால் நமது வாசுதேவனும் நம்ம ஜோதி முருகன் மட்டும் மூத்திரத்தை எடுத்து வாயில ஊத்திக்கிட்டு மீதி மூத்திரத்தெல்லாம் அப்படியே பாக்கெட்ல போட்டு, ஐயா மோடி ஐயா, எங்களுக்கு தண்ணீர் தான் நீ கொடுக்கற, இந்த மூத்திரத்தையாவது தமிழ்நாட்டில் கொண்டு 10 வச்சுக்கிறதுக்கு கொடுங்கய்யான்னு எடுத்துட்டு போறோம். எங்களுடைய போராட்டம் தொடரும். எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். ஏனென்றால் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னார்கள், இன்றைக்கு அவர்கிட்ட மனு கொடுத்தே 10-15 நாள் ஆயிடுச்சு. இந்த 2 நாள்ல ஏதாவது பண்ணுவாங்கன்னு மறுபடியும் பேசி பார்த்தோம், கிடைக்கவில்லை. நியாயம் கிடைக்கும் வரை இங்கே இருப்போம், இங்கேயே போராடுவோம், வெற்றி பெற்றுதான் செல்வோம். எங்களை அனுமதி கொண்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள், இங்க வெளியே போறதுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். அதுக்காக கொண்டு போலாம். ஆனா ட்ரெயின்ல கொண்டு போறதுக்கு அனுப்பிப்பாங்க. இப்ப இது சம்பந்தம் எடுத்துட்டு ஊர்வலம், காலி பாட்டில் எடுத்துட்டு ஊர்வலமா போறோம். நாங்க இப்ப ஊர்வலமும் வெளியே வர போறோம் காலி பாட்டில் எடுத்துக்கிட்டு.